நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிறு கதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த சிறு கதையின் தலைப்பு என்னன்னா, புத்திசாலியான ஆட்டுக்குட்டி. ஒரு சிறுவன் ஆட்டு மந்தையினை வீட்டிலிருந்து காட்டில் ஓட்டு போய் மேய்ப்பது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் ஆட்டு மந்தையினை மேய்த்துக் கொண்டிருந்த போது அதில் ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தனியாக நடுக்காட்டுக்கு போய் சிக்கிக் கொண்டன. அதனால அந்த சிறுவன் ஆட்டு மந்தினை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டான். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் நம்மளுடைய மந்தை எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்க்கும்போது எங்கேயுமே இல்ல அப்படின்னு நினைச்ச நம்ம நீ நைட்டு நம்ம எங்கேயும் தங்கிங்களா, இது மாதிரி நம்ம போன நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்ணுக்கு ஒரு குகை தெரிஞ்சது. அந்த குகையில போயிட்டு நம்ம பத்துக்கலாம், காலையில எழுந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குகைய போய் தூங்க போச்சு. அப்ப அங்க தங்குற ஒரு நரி பயத்தோடைய கேட்டுச்சு, யாரு என்னோட குகைக்குள் பத்திருக்கீங்க நீ கேட்ட உடனே அந்த ஆட்டுக்குட்டி, ஆஹா இந்த நரியா, இந்த நரியிட்ட நம்ம பேசினா நம்மள சாப்பிட்டு, அதனால அந்த நரி பேசாம இருந்தது. நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை காமிச்சனா அந்த மாதிரி பயந்துங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் இப்போ அந்த அம்முக்கு நடுவுல சாப்பிட்டு வந்தேன். இன்னும் எனக்கு பசி அடங்கவில்லை. இன்னும் எனக்கு சில நரிகள் கட்சி விட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நடிக்கலாம் விட்டா நம்மளையும் இந்த சாப்பிட்டு இதுக்கிட்டு போய் நம்ம சண்டை போட்டா நம்மளால முடியாது. அதனால நம்ம உயிரை காப்பாத்துறது தான் நம்மளுடைய நல்லது. அங்க அந்த கதையில அந்த நரி கால் பெருக்க வச்சு இந்த ஆட்டுக்குட்டி அது நைட்டு நிம்மதியா இங்கே தூங்குச்சு. காடு விடிய அங்க ஆட்டுக்குட்டி அவங்க அம்மாயிட போய் தஞ்சம் அடைஞ்சது. இந்த கதையை சொல்லிட்டோம்னா எந்த ஒரு இடத்துலயும் பயப்படக்கூடாது. அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றாதான் நம்மளுடைய அந்த இடத்துல நம்ம புத்திசாலித்தனமா இருந்தாதான் அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.